தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலைப்பு கொடுத்து என்னை பட்டிமன்ற பேச வைத்ததுக்கு மாத்தியோஸ் குழுமத்திற்கும் இங்கு உள்ள கவி உறவு அனைவருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முத்தான முதல் கண் வணக்கத்தை நான் வழங்கிக் கொள்கிறேன். அம்மா பள்ளிக்கூடம் சொல்லும் போதே எனக்கு இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு ஒரு பஞ்சம் வந்தது இல்ல அப்படின்னு சொல்ல அந்த லைனை கேட்ப பள்ளிக்கூடம்னாவே அது ஒரு அழகிய காலம். என்னோட வாழ்வுல சொல்லணும்னா தாயின் கருவறை எப்படி திரும்ப போக முடியாது என்பார்களோ அது போலதான் வாழ்வில் பள்ளி அறையும். அம்மா வகுப்பறையில போய் திரும்பி நம்ம அமர முடியாத சிம்மாசனம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது. நானும் அரசு பள்ளியில தான்மா படிச்சேன். அரசு பள்ளியில இன்னைக்கு ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்கீங்கம்மா. இன்றைய சூழல்ல அரசு மாணவர்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்குவது அரசு பள்ளியா தனியார் பள்ளியா? அதுல எந்த சந்தேகமும் இல்லாம கண்டிப்பாக அரசு பள்ளின்னு தான் சொல்லணும்மா. அவ்வளவு திறமைகளையும் ஒவ்வொரு மாணவர்களோட திறமைகளையும் வெளிக்கொண்டு வருவதில் அவ்வளவு முயற்சி செய்யறாங்க அரசு பள்ளியில இருந்துமா. அப்பெல்லாம் நேத்தி பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் தான் இங்க உள்ள தனியார் பள்ளி அனைத்தும். அன்றைய காலத்துல இருந்து இன்றைய காலம் வரை வேறொன்றி ஆலமரம் போல் அசைக்க முடியாத இடத்தில் இருப்பது தானே அரசு பள்ளி. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அதுல எந்த சந்தேகமும் இல்லம்மா. அப்பெல்லாம் ஒரு அரசு பள்ளியில போய் சேரணும் நம்ம எப்படின்னா 6 வயசுலதான் சேர்ப்பாங்க குழந்தைங்கள. இப்ப எல்லாம் தனியார் பள்ளியில 2.5 வயசு ஆனாலே போதும்மா சேர்ந்தல்லாம். இந்த மாதிரி கால தொட்டு அதாவது இடது கையில இருந்து வலது கால தொட்டாதான் அவங்களுக்கு கற்பிக்கிறதுக்கு அந்த அனுபவம் அந்த புரியும் அப்படிங்கிறதுக்காக இப்படி கை வச்சு காட்ட சொல்லுவாங்க. அப்பதான் அந்த பள்ளியில சேர்க்க நடக்கும். 1ஆம் வகுப்பு போகும்போதே 6 வயசுலதான் கற்பிப்பாங்க. ஆனா இப்ப எல்லாம் தனியார் பள்ளி வந்ததுனால 2.5 வயசுலயே ப்ரீ கேஜின்னு ஒரு கேஜி இருக்குமா. இப்ப அங்க போய் என்ன செய்யறோம்னா அங்க ஆயமா பாத்துக்கிறாங்க. ப்ரீ கேஜினா வாயில விரல்ல வைப்பாங்கம்மா பசங்க. அதை எடுத்து விடுறதுக்கு ஒரு ஆயமா. அதுக்கு பணம் கட்டி ப்ரீ கேஜில கட்டி சேர்க்கிறோம்மா. இப்ப அதுதானம்மா இன்றைய நிலைமையா இருக்கு. அதே மாதிரி 95% டிஎன்பிஎஸ்சி தேர்வு அட்டன் பண்றவங்க அரசு பள்ளியில இருந்து படிச்சு அட்டன் பண்ணி பாஸ் ஆகுறவங்கம்மா. 95% அரசு பள்ளியில பயின்றுதான் அவங்க பாஸ் ஆறாங்க. தனியார் பள்ளியில பயின்றவங்க இப்ப புதுசா அகாடமின்னு ஒண்ணு இருக்குல்லம்மா, அங்க போய் சேர்ந்து அதுக்கப்புறம் தானமா முயற்சி செய்யறாங்க. அந்த காலகட்டத்துல இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இன்றைய தனியார் பள்ளி ஸ்டூடெண்ட்ஸ்ட போய் கேட்கும் போது தூய தமிழ்ல மன்னிப்பு என்றால் என்னன்னு கேக்குறதுக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுங்க, நான் இங்கிலீஷ்ல பதில் சொல்றேன், தமிழ் எனக்கு தெரியாது. எல்லாரும் சொல்றாங்க இன்டர்நேஷனல் லெவல்ல அவங்க கல்வியை உயர்த்துறாங்க, பிரெஞ்சு போன்ற பல மொழிகளை இங்க சொல்லி தராங்க அப்படின்னு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா நான் என்னைய சுத்தி வெளில போய் பார்க்க தேவையில்லை, என்னோட சுத்தி உள்ள உறவுகளே பாக்குறேன். இங்கிலீஷ் மீடியத்துல படிச்சுட்டு ஒரு நேம் போர்ட்ல இருக்க தமிழ் வார்த்தையை கூட இப்ப யாருக்குமே தெரியலமா. தமிழ்நாட்டுல தமிழை மறைய வைக்கிறதுக்கு தானே அவங்க வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அன்னைக்கு ஒரு கடைக்கு போகும்போது அந்த பையனை இந்த போர்ட்ல என்ன எழுதி இருக்கு அப்படின்னு ஒரு அம்மா கேக்குறாங்க. எனக்கு தெரியாது இங்கிலீஷா, எவ்வளவு வேணுமோ கொடுங்க நான் படிக்கிறேன், தமிழ் எனக்கு தெரியாது வராது. தமிழ் ஒரு கஷ்டம் சொல்லியே தமிழ்நாட்டுல தமிழ் பேசுறதுக்கு இப்ப பல குழந்தைகள் அச்சப்படு காரணமே தனியார் பள்ளி தானே அம்மா. ஏன்னா அவங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் பேசணும், தமிழ்ல ஒரு வார்த்தை வந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டிச்சிருவாங்க. அதனால அங்க இங்கிலீஷ் பேசி வீட்லயும் அந்த பழக்கத்தை கொண்டு வராங்க அம்மா. வீதியில இப்ப அந்த பழக்கம் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் பேசினாதான் மதிப்பு உண்டு, யாரு தமிழ்ல பேசினா இந்த காலகட்டத்துல மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளக்கூடியது தனியார் பள்ளி தானேம்மா. இப்ப வீதிக்கு வீதி தனியார் பள்ளி இருக்கு. அப்ப எல்லாம் ஒரு பள்ளி வச்சுட்டு நிறைய குழந்தைகளை கற்பிச்சாங்க. இப்ப உள்ள தனியார் பள்ளியில எல்லாரும் மதிப்பெண் பின்னாடி தானேமா ஓடுறாங்க. பெண்கள் எல்லாம் மதிப்பெண் பின்னாடிதான் ஓடுறாங்க. யாரும் மதிக்கக்கூடிய பெண்ணா வரலையேம்மா. அரசு பள்ளியில படிச்சு மதிக்கக்கூடிய பெண்ணால எல்லாம் வெளில வராங்க. முக்காவாசி பேர் இந்த உலகத்துல சாதிக்கக்கூடியவங்க அனைவருமே அரசு பள்ளியில தானே படிச்சு வெளில வராங்க. முக்காவாசி பேர் அவங்க தனியார் பள்ளியில இருந்து வெளில வராங்க. ஆனா இல்லைன்னு சொல்லாம முக்காவாசி பேர் கண்டிப்பா அரசு பள்ளியில இருந்து படிச்சுதானமா வெளில வராங்க. இப்ப அன்னைக்கெல்லாம் 9 மணிக்கு 9:30 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பிப்பாங்கம்மா. அரசு பள்ளியில இன்னும் 9:30 மணிக்கு தான் பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க.
எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி இருந்தா இப்படி இருக்கும், வாழ்க்கை கல்வி முதல் அனைத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வாழ வேணும், எப்படி பேச வேணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்க வேணும், இந்த இடத்துல இது கத்துக்கலாமான்னு ஒவ்வொரு பிள்ளை என்னைய பொறுத்த அளவுக்கு அனைத்து பிள்ளைங்கள்டையுமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த சாருக்காக நான் போட்டி போட்டு படிச்சு 10th 100க்கு 97 மார்க் எடுத்தேன் சமூக அறிவியல்ல மட்டும். அவங்க பாடம் நடத்தினா கூட எனக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியாது. என்னோட இருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி சொல்லி கொடுத்தேன். நான் போய் 4 பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களும் எனக்கு ஈக்குவலா எனக்கு மார்க் எடுத்துதாங்கம்மா. கண்டிப்பா என்னோட நண்பர்களும் இதுல இருக்காங்க. நான் சொல்லி கொடுத்து 4 பேர் அன்னைக்கு மார்க் எடுத்தாங்கம்மா. பாஸே ஆக முடிய பிள்ளைங்களை நான் எனக்கு சொல்லி கொடுத்த விதத்துல வச்சு நான் சொல்லி கொடுத்ததுக்கு 4 பேர் வச்சாங்க. இன்னைக்கும் புதுக்கோட்டையில ஒரு ஆசிரியர் தான் சொந்த செலவுல பள்ளிக்கு வர பேருந்து இல்லாத காரணத்தினால ஒரு வேன் வாங்கி விட்டு இன்னமும் நடத்தி அந்த வேன்ல பசங்களை அழைச்சாது பள்ளிக்கூடம் நடத்த வைக்கிறாங்கம்மா. அம்மா சொன்ன மாதிரி கொரோனா காலகட்டத்துல நிறைய பிள்ளைங்க நிறைய பேர் அரசு பள்ளியில வந்துதாம்மா சேர்ந்தாங்க. கண்டிப்பாக இப்பெல்லாம் கலைக்கல்லூரின்னு கலை நிகழ்ச்சியில நிறைய நடக்குது, ஒவ்வொரு மாதமும் நடக்குது. ஒவ்வொரு மாதத்துலயும் நிறைய பிள்ளைங்க பேசுறாங்க. நான் பள்ளியை முடிச்சுட்டு வந்தாலும் காலேஜ் டைம்ல வந்து என்கிட்ட கேட்டாங்க, எங்க வீட்டு பக்கத்துல உள்ள அக்கா இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல டிராமா நடக்குது, நீ ஒரு சொல்லி கொடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மாசம் மாசம் ஒண்ணு சொல்லி கொடுத்து இன்னமும் அந்த பிள்ளைங்க ஸ்டேட் லெவல்ல போய்கிட்டு இருக்காங்க டிராமாவுக்காக. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஒவ்வொரு பள்ளியிலயுமே அரசு பள்ளியில அப்ப வேணா சரியில்லாம இருந்திருக்கலாம், இப்ப ஆங்கில வழி கல்வியும் ஆரம்பிச்சு அவ்வளவு சிறப்பா நடத்திக்கிட்டு இருக்காங்கம்மா. வாய்ப்பு அளித்தமைக்கும் வாய்ப்பளி கேட்டமைக்கும் நன்றி உரையை முடித்து வைக்கிறேன்மா. நன்றி நன்றி அம்மா, ரொம்ப அழகாக பேசுனீங்க. ஏன்னா நீங்களும் அரசு பள்ளியில் படிச்சிருந்ததுனால அதோட அனுபவங்களை நீங்கள் இன்றைக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய உரை எப்படி இருந்ததுன்னு நம்மளுடைய நடுவர் அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா சொல்லுங்கம்மா, நம்மளுடைய பவித்ரா சகோதரி எப்படி பேசினாங்கன்னு சொல்லிட்டு. அம்மா பவித்ரா அம்மா அரவக்குறிச்சியிலிருந்து அருமையா அரசு பள்ளியின் சார்பா நீங்க உங்க வாதத்தை வச்சீங்க. காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்லாத பள்ளி அரசு பள்ளி அப்படின்னு பாடலோட ஆரம்பிச்சீங்க. தாயின் கருவறைக்கு நான் எப்படி திரும்பி போக முடியாதோ அது மாதிரி பள்ளியின் வகுப்பறையும் நான் தாயின் கருவறையாக நான் போற்றுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. மேலும் இப்போ வந்து தனியார் பள்ளியில வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியல, ஒரு போர்டு எழுது சொன்னா வாசிக்க தெரியல, மன்னிப்பு என்பதற்கு கூட தமிழ்ல தெரியல அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்பட்டீங்க. அதே போல உங்க வாழ்க்கையில உங்கள் ஆசிரியர் ஜெயக்குமார் ஆசிரியர் உங்களுக்கு பண்ணிய வழிகாட்டுதலை நினைவு கூர்ந்தீங்க. அவரோட அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, எந்த ஆசிரியரை நமக்கு பிடிக்கிறதோ அந்த ஆசிரியரின் பாடம் நம்ம மண்டைக்குள்ள ரொம்ப சீக்கிரமா போய் புகுந்துரும். அந்த அதாவது ஆசிரியரை பிடித்த பாடம் நமக்கு அந்த அவர் நடத்துற பாடம் ஃபுல்லாவே அதனாலதான் நீங்க மதிப்பெண் கூட 97 மதிப்பெண் வாங்கினதா சொன்னீங்க. அம்மா இப்ப அரசு பள்ளியில ஆங்கில வழி கல்வியும் கூட கத்துக் கொடுக்கறாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கூட இருக்குது அப்படின்னு அருமையா சொன்னீங்க. நான் அரசு பள்ளியில படித்தால் கூட நானும் 4 பேருக்கு டிராமா கலை திருவிழா எல்லாத்துக்குமே நான் அவர்களுக்கு உதவி பண்ணி கொண்டாடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. தனியார் பள்ளியில பாடத்தை திணிக்கிறாங்க, ஆனா அரசு பள்ளியில பாடத்தை பாசத்தோட நடத்துறாங்கன்னு சொல்லி அருமையா சொன்னீங்கம்மா. உங்கள்